இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இறை குலமே எழுக, இறை குலமே எழுக, இறை அரசே வருக, இறை அரசே வருக. என்பதை எடுத்துச் சொன்னார். ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். அந்த இறைமகன் இயேசுவின் பாதங்கள் வழியில் பயணத்தை தொடர்ந்திடுவோம். வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் திருப்பலி முன்னுரை. பிரியமானவர்களே, பொது காலம் 20ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடனே அழைக்கும் பேதுரு அன்பியம். ஊரோடு ஒத்துப்போக கற்றுக் கொடுக்கின்ற உலகம் இது. ஊராரோடு ஒத்துப்போனால் பாதுகாப்பு என கருதும் உலகம் இது. யாரும் எப்படியும் போகட்டும், என் தலையில் மண் விழாதவரை எனக்கு கவலை இல்லை, பாதகமில்லை என கணக்கு போட்டு வாழும் மக்கள் கூட்டமே அதிகம். இதுவா வாழ்வு? இதுவா நம் பிறப்பின் அர்த்தம்? இதுவா மறைத்தரும் போதனை? காந்தி மகாத்மா ஆனார். கருப்பின தலைவரானார் நெல்சன் மண்டேலா. கியூபா சுதந்திர நாடானது. அப்துல் கலாம் இளைஞருக்கு மாதிரியானார். தாழ்ச்சியின் சிகரமானார் மரியா. நேர்மைக்கு மாதிரியானார் வளனார். வீரத்தை வெளிப்படுத்தினார் திருமுழுக்கு யோவான். மாற்றத்திற்கு மாதிரியானார் பவுல். இவ்வாறு பலருடைய வாழ்வும் பாடமானது நமக்கு என்றார். ஏதோ வாழ்ந்தோம் மரித்தோம் என்று இல்லாமல் தாங்கள் ஏற்ற கொள்கையை தங்கள் வாழ்வின் படிப்பினையை வாழ்வாக்கி நின்று போராடி வெற்றியோ தோல்வியோ வீர மகனுக்கு அழகு என்று வாழ்ந்தாலே ஆகும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என வீரவசனம் பேசியும் கேட்டும் வாழும் நம் வாழ்வு தனிப்பட்ட முத்திரையை பதித்து போகின்றதா என கேட்டு பார்க்க அழைக்கின்றது இறைவார்த்தை. இறை நம்பிக்கையாளர்களின் வாழ்வும் தனித்து விடப்பட்ட வாழ்வல்ல. இறை வாக்கினர்கள் வாழ்வில் நாம் பார்ப்பது தாவீது இறை பணியாளர்கள் சொல்வது போல உதவிட இறைவன் தாமே துணையாக வருகின்றார். இறைவன் மீது கண்களை பதிய வைத்து நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வின் தனித்தன்மையை கண்ணுணர்ந்து சமூக விடுதலையின் அக்கறையோடு
இறை துணை என்றும் நமக்கு உண்டு என்ற உணர்வு பெற்று வாழ வரம் வேண்டி கல்வாரி பலியில் பங்கேற்போம். வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க வரம் வேண்டுவோம். இன்றைய திருப்பிழையானது கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த கீதா, அந்தோனி மேரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும், உடல் நலத்திற்காகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறிடவும், குடும்பத்திலே மறித்த மிக்கேல், அந்தோனி அவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக, திரு ஜோசப் லியோ சகாயராஜ், விமலா அல்போன்சா குடும்ப நன்றி பலியாகவும், குடும்பத்திலே மறித்த ராமையா என்ற அற்புதம், அந்தோனி ராஜம்மாள், இருதயசாமி, அன்னம்மாள், செல்வராஜ், அந்தோனி, ஆரோக்கிய மேரி, டெய்சி, செல்வராஜ், இருதய மேரி, அந்தோனி குரூஸ், ஜெபமாலை, மேரி பாப்பா, அன்னபூரணி, லூயிஸ் தாம்சன், மோதி வின்சென்ட், அனிட்டா வின்சென்ட், மாசிலா குழந்தைகள் உடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக, மேரி ரஞ்சிதம் குடும்பத்திலே மறித்த ரெபேக்கால், ரோ காஞ்சிசாமி, அனஸ்தாஸ், மரியமிக்கே, அன்பு கிரேஸ், திமோதி பொன்னையா, டாரிஸ் ஜோதிநாயகம் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்குடைய இளைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமலுக்கு நினைவாக நம் மீது தொழிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் வாழும் இயலாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அது அருளின் உச்சினையுமுள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இயேசு புள்ளினால் என்னை தெளிப்பே, நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ, நானும் உறைபனி தனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலே இருந்ததுவோ என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, இயேசு புள்ளினால் என்மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவே. இயலாமல்ல இறைவன் அப்பாவிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள
நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரை ஏற்பாடு செய்கின்றேன். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உமது வாக்குறுதிகளை வெற்றிக்கொள்வோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. எரேமியர் 38 4 6 மற்றும் 8 முதல் 10. எரேமியர் இறைவாக்கினர் எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருந்து செயல்பட்டார். உண்மையான இறைவாக்கினர் தன்மயமாக வாழாமல் தன்னை அனுப்பியவரின் வார்த்தையை துணிவுடன் கொண்டு எடுத்து சொல்லி அதற்கான பரிசாக தன் உயிரையே விலை கொடுத்து வாழ்ந்திட வேண்டும். இத்தகையவர்களுக்கு இறைவனே துணை என்று கடவுளும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38. இறை வார்த்தைகள் 4 6 முடிய
மீண்டும் 8-10 முடிய. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர் செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன், செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழ் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவற்றை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். ஏபேது மெலேகு அரண்மனையினின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழும் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான ஏபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 முறை இங்கிருந்து கூட்டி செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்று நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவரின் அருள் வாக்கு. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். அருளையும் இரக்கத்தையும் முடியாகச் சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மை
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளாலும் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன்னிளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசக முன்னுரை. பாவத்திற்கு எதிரான போராட்டம் காலம் காலமான ஒன்று. காலத்தோடையே அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதற்காக இரத்தம் சிந்தவும் துணிவு வேண்டும். இத்தகைய போராட்டத்தில் நம் கண்களை இயேசுவின் மீதே பதிய வைத்து அவர் நம் பொருட்டு தீமைக்கான போராட்டத்தில் பட்ட பாடுகளை தியானித்து பயணிக்க வேண்டும் என்று கூறும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். நம்மை குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம்போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள்.
பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு சேவை சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 49 முதல் 53 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகியிருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 20வது வாரத்தை இன்று நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு, நம்முடைய சொல் இவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன ஒற்றுமையாக இருக்கிறதா, அல்லது நாம் பேசுகின்ற அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை சென்னை செல்வதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்கில், அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அதனால் பைக்கை கொண்டு போய் அங்கே போட்டுட்டு அதுக்கு பிறகு ட்ரெயின் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
போயாச்சு. போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது ட்ரெயின் எனக்கு 9 மணிக்கு. நான் ஒரு 6 மணிக்கெலாம் அந்த இடத்துக்கு போயிட்டேன், அந்த பங்குக்கு போயிட்டேன். போன உடனே ஃபாதர் சொன்னார், இன்றைக்கி கிளை கிராமங்களில் ஒரு ஊரில் திருவிழா இருக்குது, வரவேண்டிய ஃபாதர் திடீர்னு வரலை, கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம், ஆரம்பித்து கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு நற்கருணை ஆசிர் 8:15 முடிச்சுட்டு நீ 8:20 கிளம்புனாலும் என்ன செஞ்சிடலாம், 9 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சிடலாம். ஏன்னா ட்ரெயின் எப்போவுமே 5 நிமிஷம் முன்ன பின்ன தான் வரும் செய்யும். அதனால் நீ நான் உனக்காக பண்ணுறேன், நீ வா, நானும் போவேன், உனக்கு வந்து நான் ட்ரெயின் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னார். மனசுக்குள்ளே நமக்கும் போகும்போது பூசை வச்சுட்டு போனால் போகிற காரியம் நல்ல காரியமாக முடியுமே அப்படிங்கிற சந்தோஷத்தில் என்ன ஆச்சுன்னா பூசை வைக்க போயாச்சு. போன பிறகு வழக்கம் போல் நம்ம மக்கள் 7 மணிக்கு பூசைனா எத்தனை மணிக்கு வருவாங்க? எத்தனை மணிக்கு வருவாங்க? 7:30 தான் வருவாங்க. உட்காந்து பார்த்தோம், வரல. மணி 7:30 ஆயிடுச்சு. நான் வாட்சை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஃபாதரு, சரி உனக்கு நேரம் ஆகுதுல்ல, வா பூசையை ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு பூசையை ஆரம்பித்தார். 7:30க்கு ஆரம்பித்த பூசை நமக்கு பூசை பிரசங்கம் வச்சாலும் மனசுப்புறம் எங்கே இருக்கும்? ட்ரெயினில் இருக்கும். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் லேட்டாக வரக்கூடாதா, செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஜெபம் முடிச்சாச்சு. பூசை முடிச்சாச்சு. பூசை முடித்து கரெக்டாக 8:30க்கு முடிச்சாச்சு. சரி ஒரு 10 நிமிஷம் தானே, கிளம்பிடலாம். அவர்கிட்ட சொல்கிறேன், சாமி நீங்களே நற்கருணை ஆசிர் கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ உனக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் வேணுமேடா, ஆள் இல்லையே, ஒரு 10 நிமிஷத்தில் நான் உனக்கு என்ன செஞ்சுருந்தேன், நற்கருணை ஆசிரை முடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு நற்கருணை ஆசிர் போச்சு. அவருக்கு அந்த நேரம் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கிட்டத்தட்ட 8:50 வரையும் வச்சிட்டார், 20 நிமிஷம். சரி எப்படியாவது ஓடி போயாவது என்ன செஞ்சிடலாம், ஏன்னா அந்த ட்ரெயின் ஆப்பில் பார்த்தேன், ட்ரெயின் இப்போ தான் நான் உங்கள் ஸ்டேஷனை வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் காட்டுச்சு. சரி ஒரு 10 நிமிஷம் இருக்குல்ல, 10-20 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடலாம், ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் என்ன சொல்லிட்டாருன்னா, என் பேக்கை அங்கே ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு. நீ ட்ரெயினில் போய் அங்கேயே இப்படியாவது மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேயோட ஓடுறோம். கீழே இறக்கி விட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, எட்வின் வேகமாக போய் ட்ரெயினை பிடிச்சிரு, சத்தம் கேட்குது அப்படின்னாரு. ஆமாம் நம்ம ட்ரெயினாக தான் இருக்கணும் சாமி. நானும் வேகமாக ஓடி போய் அது கரெக்டாக உள்ளே நுழையிறேன். என் கண்ணு முன்னாடி ட்ரெயின் போகுது. அது 2வது பிளாட்ஃபார்ம், நான் மொதல் பிளாட்ஃபார்மில் நிற்கிறேன். என்ன செய்ய முடியாது, ஓடி போய் ஏறவும் முடியாது. நான் அங்கேயோட ஓடி வந்து நிற்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா என்ன செய்கிறாங்க, என்னையே பார்க்குறாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. சாதாரண பேண்ட் ஷர்ட்டில் இருந்தால் கூட யாரோ நினச்சிருப்பாங்க. அங்கேயில் இருக்கிறதுனால அது ஒரு கிறிஸ்துவ ஊர் தான், அதனால் தெரியும். ஃபாதர்னு சொன்ன உடனே கடையிலேருந்து வேகமாக ஓடி வர்றாரு. ஃபாதர் என்னாச்சு இவ்வளோ வேகமாக ஓடி வாரீங்களே அப்படின்னே. இந்த ட்ரெயினில் ஏறணும் போயிருச்சு அப்படின்னு போது என்ன பதில் பேசன்னு தெரியல. இப்போ எனக்கு யார் மேலே கோபம் அதிகமாக இருக்கும்? யார் மேலே? ஃபாதர் மேலே கோவப்படுறது நியாயமா? மக்கள் மேலே கோவப்படவா, ஃபாதர் மேலே கோவப்படவா, யார் மேலே கோவப்படணும்? நான் நினச்சேன் என் மேலே நான் கோவப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் சரின்னு சொல்லி பூசைக்கு போனதுனால தான் நான் பிரச்சனை இல்லை, நான் வரலை அப்படின்னு சொல்லி, நான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ டென்ஷன் தேவையா? தேவையில்லை, செய்யலை. அப்போ என்னுடைய உள்ளம் அந்த நேரத்திலே பிளவுபட்டு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. தெரிஞ்ச ஃபாதர் சொல்லிட்டாரு, அவருக்காக நான் இதை செய்யணும். சில நேரங்களிலே நாம் இது என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வதற்கு மன தைரியம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் முதல் வாசகமாக இருக்கலாம், நற்செய்தி வாசகமாக இருக்கலாம், அல்லது எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த 2வது வாசகமாக இருக்கலாம். 3 வாசகத்திலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு இறைவாக்கு உரைக்கக்கூடிய நபர்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது.
எரேமியா அந்த முதல் வாசகத்துடைய ஷார்ட்டாக சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு முதல் வாசகத்தில் என்ன வாசித்தாங்க ஷார்ட்டாக சொல்லுங்க பார்ப்போம். எரேமியா இறைவாக்கினர் என்ன செய்கிறாங்க? எரேமியா இறைவாக்கினர் என்ன செய்கிறாங்க? பாழும் கிணத்திலே இறக்கி விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை, எந்த தவறும் செய்யாத ஒரு மனுஷனை இப்படி பாழும் கிணத்துக்குள்ளே இறக்கி விடுவாங்களா? பாழும் கிணத்துக்குள்ளே இறக்கி விடுவாங்களா மாட்டாங்களா? இல்லை வீட்டில் சும்மா உக்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க பிள்ளைய போய் நீங்கள் அடிப்பீங்களா? அடிப்பீங்களா மாட்டிங்களா? கேளுங்க, பதில் சொல்லுங்க. அடிப்பீங்களா மாட்டிங்களா? நாங்கள் அப்படி தான் ஃபார் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்களா? சும்மா இருக்கிற பிள்ளைய போய் யாரும் அடிக்கிறதில்லை. அப்போ எரேமியா இறைவாக்கினரையும் அவங்க கிணத்துக்குள்ளே இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறக்குகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்ன? அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்திலே இஸ்ரேல் அரசு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறது. போர் அபாயம் ஏற்படுகிறது. எனவே போர் அபாயம் ஏற்படுகின்ற பொழுது யாருடன் கூட்டணி வைப்பது, யாருடன் ஒன்று சேர்ந்து போரிடுவது என்ற ஒரு குழப்பம் அவர்களுக்கு வருகிறது. அவ்வாறு குழப்பம் வருகின்ற பொழுது இந்த இஸ்ரேல் அரசர் அந்த மக்களோடு இணைந்து கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், எகிப்து அரசரோடு நாம் கூட்டணி வைத்துக்கொண்டு போரிடுவோம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எகிப்து நாடு இஸ்ரேல் மக்களை பொறுத்தளவிலே எப்படிப்பட்ட நாடு? எதனுடைய ஒரு அடையாளம்? எது கேட்கல? எகிப்து இஸ்ரேல் மக்களை பொறுத்தளவில் எதனுடைய அடையாளம்? அடிமையினுடைய அடையாளம். சரியானது. எகிப்து என்பது அடிமையினுடைய ஒரு அடையாளம். இன்னைக்கு நாம் சொல்லுவான், போயும் அவன் கூட போய் சேர்ந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஆள். அது வேற வருமான நிகழ்வு, வேற வருமான ஒரு பொருளை கொடுத்தாலும் இந்த எகிப்தினுடைய நாடு என்பது இஸ்ரேல் மக்களை பொறுத்தளவிலே ஒரு அடிமையினுடைய ஒரு அடையாளம். அப்ப அடிமையோடு இணைந்து, அதாவது உங்களை அடிமைப்படுத்திய அந்த இனத்தோடு நீங்கள் போய் சேர நினைக்கிறீர்களே, எனவே நீங்கள் இதை செய்யக்கூடாது, இது கடவுளுக்கு விருப்பமானது அல்ல என்று சொல்லி எரேமியா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களை எச்சரிக்கின்றார். நீங்கள் அவ்வாறு இந்த எகிப்து அரசனோடு, எகிப்திய மக்களோடு இணைந்து நீங்கள் போரிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போரிலே தோல்வி அடைவீர்கள் என்று சொல்லி எரேமியா இறைவாக்கினர் எச்சரிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய நிலையிலே அவர்களை எதிர்த்து பேசுகின்ற பொழுது அந்த நிகழ்வு, அந்த எதிர்த்து பேசக்கூடிய அந்த நிகழ்விலே அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை மீண்டும் அடிமையாக்க அல்லது மீண்டும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கத்தான் நினைப்பார்கள். எனவே அந்த இஸ்ரேல் அரசர் எரேமியாவை பார்த்து சொல்கின்றார், நாங்கள் எடுத்த முடிவை நீர் ஏன் மாற்ற நினைக்கிறீர்? எனவே எங்களுடைய முடிவுக்கு எதிராக நீர் இருக்கிறீர் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களை தூண்டிவிட இஸ்ரேல் மக்கள் அவரை அடித்து துன்புறுத்தி பாழும் கிணற்றிலே இறக்கி விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, தான் சொல்வது இதுதான் சரி, இதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது, அதிலிருந்து நான் மாற மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்தாலும் பரவாயில்லை, அதிலிருந்து நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என்று சொல்லி எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய கொள்கையிலே ஆண்டவரோடு இணைந்திருந்தார், மக்களோடு பிளவுபட்டவராக இருந்தார். இது முதல் வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவினுடைய வார்த்தைகள் நமக்கு சற்று பயத்தை கொடுக்கிறது. எடுத்தவுடனே என்ன சொல்றாரு? மண்ணுலகில் உங்களை, மண்ணுலகில் என்ன செய்ய வந்திருக்கிறாரு? மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன். அன்புக்குரியவர்களே, நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது இயேசுனுடைய இன்றைய நாள் அந்த வார்த்தையிலிருந்து இருக்கிறது.
ஒரு இறைவாக்கினர். மக்கள் இயேசுவை ஒரு இறைவாக்கினராக பார்க்கிறார்கள். ஓர் இறைவாக்கினர், அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர், அமைதியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர். எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? ஏனென்று சொன்னால் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எஸ்ஐயா புத்தகம் அதிகாரம் 9 வசனம் 6 வாசிங்க பாவம். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர். அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதை பற்றி முன் அறிவிக்கப்படுகின்ற பொழுது அங்கு அமைதியின் அரசர் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு வானதூதர்கள் அந்த இடையர்களுக்கு சென்று அறிவித்த செய்தி என்ன செய்தி என்று சொன்னால், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, பெத்லகேமிலே உங்களுக்கு என்று சொல்லி ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார், அவர் அமைதியை கொடுப்பவராக இருக்கின்றார். ஆக அமைதியை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து ஏன் தீயை மூட்ட வந்தேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, தீ நல்லதா கெட்டதா? தீ நல்லதா கெட்டதா? தீ நல்லதா கெட்டதா? தீ நல்லதா கெட்டதா? நல்லது தான், ஆனாலும் கெட்டது தான். அவங்க அம்மா சொன்ன மாதிரி எதற்கு அது பயன்படுகிறது? ஒரு வீட்டில் அது சமைப்பதற்கு எரிகின்ற பொழுது அது நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஒரு வீடு தீப்பற்றி எரிகிறது என்று சொன்னால் அது தீமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருவிவிலியத்திலே நாம் தீயை, நெருப்பை கடவுள் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். விடுதலை பயணம் அதிகாரம் 3 வசனம் 2 வாசிங்க. அப்பொழுது ஆண்டவரின் தூதர் முட்புதரின் நடுவே என்ன வடிவில் தோன்றாரு? தீ பிளம்பு வடிவிலே தோன்றுகின்றார். கடவுள் தீ பிளம்பிலே அவருக்கு தோன்றுகின்றார். அதே போன்று இஸ்ரேல் மக்களை அந்த பாலைவனத்திலே அவர் வழி நடத்துகின்ற பொழுது என்ன தூணாக இருக்கிறார்? நெருப்பு தூணாக இருக்கின்றார். மலாக்கி புத்தகம் அதிகாரம் 3 வசனம் 2 வாசிங்க. கடவுளுடைய பிரசன்னம் தீ வடிவிலே வருகிறது. இரண்டாவதாக மலாக்கி புத்தகம் அதிகாரம் 3 வசனம் 2. அவர் தோன்றும்போது நிற்க வல்லவரையா? அவர் புடமடுப்படையோரின் நெருப்பை போலவும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம கழுத்தில் அணியக்கூடிய தங்கம் அது சாதாரண தங்க கட்டியாக இருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை. நாம் அணியக்கூடிய அந்த அழகுற இருக்கக்கூடிய அந்த நகைகள் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தங்கம் என்ன செய்யப்பட வேண்டும்? நெருப்பில் இடப்பட வேண்டும். தங்கமாக இருக்கின்ற பொழுது, தங்க கட்டியாக இருக்கின்ற பொழுது அதை யாரும் விரும்புவதில்லை. அதை வாங்கி வைத்திருந்தாலும் அது நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது இடத்தில் பாதுகாப்பாக வைத்து பூட்டி தான் வைத்திருப்போம். ஆனால் அது எப்பொழுது புடமிடப்படுகிறதோ, நெருப்பில் இடப்படுகிறதோ, அப்பொழுதுதான் அது மக்கள் அனைவரும் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே அது ஒரு ஆபரணமாக மாறுகிறது. ஆக அழகுற வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நெருப்பிலால் சுடப்பட வேண்டும். மூன்றாவதாக எரேமியா புத்தகம் அதிகாரம் 23 வசனம் 29 வாசிங்க.
முதலாவது ஆண்டவருடைய பிரசன்னம் தீ வடிவில் வருகிறது. என் சொல் தீயை போன்றது அல்லவா? அது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, தீர்ப்பை கொடுக்கின்ற பொழுது, கடவுளுடைய தீர்ப்பு நமக்கு வருகின்ற பொழுது எதன் வடிவில் வருகிறது என்று சொன்னால் தீ பிழம்பாக நமக்கு வருகிறது. அதே போன்று இயேசு விண்ணகம், அதாவது விண்ணகம் சென்ற பிறகு தூய ஆவியானவர் எந்த வடிவில் வந்தார்? எந்த வடிவில் வந்தார்? நெருப்பு போன்ற நா வடிவிலே வந்தார். ஆக திருவுலகத்தினுடைய பின்னணியிலே நாம் இந்த நெருப்பை, தீயை பற்றி பார்க்கின்ற பொழுது அது கடவுளுடைய பிரசன்னத்தை தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இத்தகைய சிறப்புமிக்க தீயை, நெருப்பை பற்றி தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் என்ன சொன்னார்? நான் மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். அப்படி என்று சொன்னால் நீங்களே பதில் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு தீ வழியாக யாரை கொண்டு வந்திருக்கிறார்? தீ வழியாக யாரை கொண்டு வந்திருக்கிறார்? மாமியாரையா? எது? ஆவியானவரை. அதை விட முக்கியமானது, ஆவியானவர் நெருப்பு வடிவில் வந்தார். தீ வருகின்ற பொழுது, நெருப்பு வருகின்ற பொழுது எதனுடைய பிரசன்னமாக இருக்கிறது என்று சொன்னால் கடவுளுடைய பிரசன்னமாக இருக்கிறது. நான் தீயை மூட்ட வந்தேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த மண்ணுலகிற்கு நான் கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனுடைய அடையாளத்தை தான் இன்றைய நாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக பிளவு. அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினரை பற்றி நாம் சிந்தித்தோம். அவர் தன்னுடைய மக்களிலிருந்து பிளவுபட்டு இருந்தார். காரணம் என்ன என்று சொன்னால் அது மீண்டும் அடிமைத்தனத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. எனவே நான் உங்களிடமிருந்து பிளவுபட்டேன் இருக்கிறேன், கடவுளுக்கு நான் நீதியாக கடவுளுக்குரிய காரியங்களை செய்வதிலே நான் முன்னெடுத்து இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு எரேமியா இறைவாக்கினர் தைரியமாக, மன தைரியத்தோடு அவர் அந்த மக்களிடமிருந்து பிளவுபட்டு இருந்தார். கடவுளுடைய காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது பிளவுபட்டு நிற்கக்கூடிய மக்களாக மாறக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் அந்த நேரத்திலும் நீங்கள் மன உறுதியோடு, நம்பிக்கையோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் கடவுள் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார், கடவுள் உங்கள் வாழ்வை பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையைத்தான் இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எனவே நெருப்பு என்பது அழிப்பதற்காக அல்ல, இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் வழியாக கடவுளுடைய பிரசன்னத்தை இன்று கடவுள் நமக்கு ஒவ்வொருவருக்குமே இயேசு கிறிஸ்து வழியாக கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக இந்த நெருப்பை நமது வாழ்விலே பெற்றுக்கொள்வோம், கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வோம். அவ்வாறு உணர்கின்ற பொழுது நம்முடைய உறவு பிளவுபட்டாலும் கடவுளுக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்து அது நமது வாழ்வை உயர்த்தும். எனவே தீயை இயேசு கடவுளுடைய பிரசன்னத்தை நெருப்பு வடிவில் நமது வாழ்விலே பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு
இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். வழிநடத்தும் எம் இறைவா, பயணிக்கும் எம் திரு அவையை உம் வழியாக பொறுப்பேற்று வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் தங்கள் தனித்தன்மையை போற்றி எழுச்சிமிக்க வழியிலே திரு அவையை வழிநடத்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துபவரே எம் இறைவா, நாட்டு ஆள பொறுப்பேற்றிருக்கும் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் தங்கள் கடமைகளை மறந்து உரிமையை நிலைநாட்டாது உரிமையைப் போலவே கடமைகளையும் தங்களது கண்களாக போற்றி பணியாற்றிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துவரே எம் இறைவா, பலியிலே பங்கெடுத்து பயன்பெறும் நம்பிக்கையாளர்களை நாங்கள் ஒவ்வொருவரும் சிறப்புமிக்க தனித்துவத்தை உணர்ந்து செயலாற்றி உறுதி கொண்ட நெஞ்சத்துடனே சான்று பகிர அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துபவரே எம் இறைவா, நேர்மை, உண்மை, நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்ட மக்களாக நாங்கள் வாழும் இக்காலத்தில் பயணித்து கோழைகளாக அல்லாமல் இடர்கள் இன்னல்களில் எம்மை மீட்க எம்மோடு பயணிக்கின்றீர் என்ற மன உறுதியை பெற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துபவரே என் இறைவா, நீதிக்கும் உண்மைக்கும் குரல் கொடுத்து நேர்மையோடு வாழ்ந்து தங்களை தனித்துவமிக்க வாழ்வில் உமக்கு சான்று பகன்று மரித்த உள்ளங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தியுள்ள வான்வீட்டில் இடமளித்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா, இதோ நாங்கள் விரும்பி கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீரே எங்களுக்கு கொடுத்து நாங்கள் என்றும் உமது மக்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறெதும் இல்லா
உனக்கென என்னை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். எங்கள் மனம் பொருள் ஆற்றல் அனைத்தையும் இவர்தம் மனத்துயர் நீங்க படைக்கின்றோம். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. உனக்கென என்னை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். எங்கள் மனம் பொருள் ஆற்றல் அனைத்தையும் இவர்தம் மனத்துயர் நீங்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். அன்புமிக்கருளையினுடையதும் உடையமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உமையே நாங்கள் வெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பலியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுப்பதோடு மட்டுமன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர் தொழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றிய மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். பிணை அறிக்கையிடுகின்ற உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்ற. ஆகவே ஆண்டவரை, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி ஏறலமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை மக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிய மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, பரிபாலகர் மோச்சராஜன், ஏனைய ஆயர்கள்,
திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கமுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் இன்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோ. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தனமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சொந்தம் யாவும், என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் சொந்தம் யாவும், என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா.
வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய், என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே, இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணகச் செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். திருமண அறிக்கை.
புளியங்குடி பங்கு சிந்தாமணியில் இருக்கும் அந்தோனி யாகப்பன் ஜெயா இவளுடைய மகன் ஜேம்ஸுக்கும் ஆலங்குளம் பங்கு கீழப்பட்டமுடியம்பலத்தில் இருக்கும் வீரராஜ் சந்திரா இவளுடைய மகள் சந்தியாவுக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 2வது ஓலையாகும். கழுகுமலை பங்கு கழுகுமலையில் இருக்கும் முருகேசன் பொன்மாரி இவளுடைய மகன் ஆனந்தராஜுக்கும், புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் ராஜேந்திரன் மரியா பாஸ்கர் இவருடைய மகள் கிருஷ்ணாவுக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 1வது ஓலையாகும். சேந்தமரம் பங்கு சேந்தமரத்தில் இருக்கும் அந்தோனிராஜ் அன்னத்தாய் இவருடைய மகன் அன்புராஜுக்கும், புளியங்குடி பங்கு சிந்தாமணியில் இருக்கும் அந்தோனி லூர்து மேரி இவருடைய மகள் சபரியம்மாளுக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 1வது ஓலையாகும். சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் வியாகப்பசாமி இருதய மேரி இவருடைய மகன் லூர்துவுக்கும், புளியங்குடி பங்கு பாம்பு கோயில் சந்தையில் இருக்கும் அகஸ்டின் சிறிய புஷ்பம் இவருடைய மகள் மரிய ஹெமன் அங்குலிக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 1வது ஓலையாகும். ஊத்துமலை பங்கு ஊத்துமலையில் இருக்கும் பொன்ராஜ் மரியத்தங்கம் இவருடைய மகன் அஸ்வின் செல்வராஜுக்கும், புளியங்குடி பங்கு வெள்ளைக்கொண்டன்பட்டில் இருக்கும் பலவேந்திரன் அன்னத்தாய் இவருடைய மகள் அன்னை மேரிக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது 2வது ஓலையாகும். இந்த திருமணங்களில் ஏதாவது விக்கினங்கள் இருக்குமே என்று சொன்னால் சங்கைக்குரிய பங்குத்தந்தை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டியது அவருடைய கடமையும் பொறுப்புமாகும். ஆகஸ்ட் மாதம் மரியாளின் மாசற்ற திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு பொது காலத்தினுடைய 21ஆம் ஞாயிறு அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும் 8 மணிக்கு பங்கு ஆலயத்திலும் திருப்பலி நடைபெறும். இந்த வார திருப்பலி விவரங்கள்: இன்று பகல் 3 மணிக்கு விண்ணகத் தோட்டத்தில் திருப்பலி நடைபெறும். இன்று பகல் 3 மணிக்கு விண்ணகத் தோட்டத்தில் திருப்பலி நடைபெறும். திங்கள், புதன், வியாழன் காலை 6 மணி பங்காலயம். திங்கள், புதன், வியாழன் காலை 6 மணி பங்காலயம். செவ்வாய், வெள்ளி, சனி மாலை 6:30 மணி பங்காலயம். செவ்வாய், வெள்ளி, சனி மாலை 6:30 மணி பங்காலயம். கிளை கிராமங்களில் நடைபெறக்கூடிய திருப்பலி விவரங்கள்: நாளை இரவு 7 மணி கடையநல்லூர். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணி புளியங்குடி சவேரியார் ஆலயம். இன்று திருப்பலியை சிறப்பு செய்த பேதுரு அன்பிய குடும்பங்களுக்கு பங்குத்தந்தை சார்பாக நன்றி கூறுகின்றோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் தோமா அன்பிய குடும்பங்கள். ஆண்டினுடைய பொதுக்காலம் 20வது வாரத்தை இன்று நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பு செய்த பேதுரு அன்பிய குடும்பங்களுக்கு கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் கொடுத்த காணிக்கை வரவு: பால்ராஜ் உஷாராணி ரூபாய் 200, பார்வதி புளியங்குடி ரூபாய் 200, பேதுரு அன்பியம் பெயர் சொல்லாதவர் ரூபாய் 100, பெயர் சொல்லாதனவர் ரூபாய் 100, அருள்ராஜ் ஜேக் அருள்ராஜ் ஆசிரியர் ரூபாய் 200, லியோ விமலா ஃபேமிலி ரூபாய் 100, ஜோசப் ஆசிரியர் ரூபாய் 200, ஆரோக்கியராஜ் ஜெரின் ரூபாய் 100, மரியா பாஸ்கர் ரூபாய் 100, மேரி சாந்தி ரூபாய் 100, பெயர் சொல்லாத நபர் ரூபாய் 100, பெயர் சொல்லாத நபர் ரூபாய் 50, ராம்தாஸ் மேரி சிந்தா வம்சவிருத்தினாக ரூபாய் 150, அந்தோனிராஜ் மேரி ரூபாய் 200, பெயர் சொல்லாத நபர் ரூபாய் 200, மரிய சுந்தரம் ரூபாய் 200, அந்தோனிச்சாமி ரூபாய் 200, மொத்தம் 2500. கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்தின் பீடத்திலே நடுவில் இருக்கக்கூடிய அந்த விளக்குகள் ஃபீஸ் போய் ரொம்ப நாள் எரியாமல் இருந்தது. நமக்காக புதிய விளக்குகள் மின் விளக்குகள் வாங்குவதற்கு உதவி செய்தவர்கள் ஜூலி அன்பரசி ஆசிரியர், ஞான ஜோஸ்பின் அவருடைய மகள் ரூபாய் 15,000 கொடுத்தார்கள். அவர்களோடு இணைந்து திரு சகாயம் அவர்கள் 3,500 கொடுத்தார்கள். மொத்தம் 18,500 வைத்து
மேலே விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இருவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிவர தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசி வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வான்மறை புகழும் பரலோகத்தாயே, தாழ்பணிந்தே உம்மை பாட வந்தோம். வான்மறை புகழும் பரலோகத்தாயே, தாழ்பணிந்தே உம்மை பாட வந்தோம். பரிசுத்தவதியே, பாக்கியவதியே, பரமஞானமே உன் மகிமை. வாழ்க நீ வாழ்க, வாழ்க வாழ்க மரியே. வாழ்க நீ வாழ்க, வாழ்க வாழ்க மரியே. விண்ணையும் மண்ணையும் ஆழ்கின்ற இறைமகன் வலப்புறம் அமர்ந்த வான்புகழ் தாயே. விண்ணையும் மண்ணையும் ஆழ்கின்ற இறைமகன் வலப்புறம் அமர்ந்த வான்புகழ் தாயே. வானக தூதர்கள் வாழ்த்திடும் இறைவன் வான்மகுடம் தந்த மகிமையின் தாயே. வாழ்க நீ வாழ்க, வாழ்க வாழ்க மரியே. வாழ்க நீ வாழ்க, வாழ்க வாழ்க மரியே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஆமென்.